வணக்கம், வெல்கம். பசியோடு இருக்கவங்களா ருசியாக சாப்பிடலாம். லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சனுக்கு வாங்க. இன்றைக்கி பர்மா ஸ்பெஷல் அத்தோ செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் தட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தலை தட்டி பச்சரிசியும் அதில் பாதி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 1.5 hours ஊற வச்சுட்டு வந்துடலாம். கழுவிட்டு ஊற வச்சு ஊறின பிறகு அது கூட 2 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். எங்கள் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும். அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச மாவு கூட ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அதே அளவு பொட்டுக்கடலை மாவு, உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்றும் இல்லை, உடச்சக்கடலையே மிக்சியில் பவுடர் பண்ணது தான், அந்த மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி லெவல் தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல்லில் தான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றி இதை ஊற்ற போகிறோம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிருக்கு, எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியதான். சும்மா ரஃப்பாக ஊற்றிட வேண்டியதான். இதை ஒன்றும் பார்த்து ஊற்றணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ரஃப்பாக ஊற்றிட்டு இந்த பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாவுக்கு 4 தட்டை, இந்த சைஸில் 4 தட்டை வந்துச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு மொஹிங்கா வாழைத்தண்டு சூப்பு ரெடி பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் க்ரஷ் பண்ண பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டை க்ரஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் சொல்கிறோம்ல அது, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. இதை போட்டு சும்மா டாஸ் பண்ண மாதிரி, கலர் மாறிடாமல் டாஸ் பண்ண மாதிரி போட்டுட்டு இப்போ வாழைத்தண்டை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி, நமக்கு எவ்வளோ சூப் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா போதும். நல்லா வாழைத்தண்டு வெந்துடும். 2 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு, அதை கரைச்சி தண்ணியில் நல்லா கரைச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். அது எதுக்காகனா திக்கனிங் ஏஜென்ட்டு கடலை மாவு. இந்த இடத்துல சூப்புக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது பாருங்கள், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூப் தண்ணியாக குடிக்கிற சூப்பாக இருந்தால் அது இன்னும் தண்ணியாக இருக்கணும். இது நம்ம அதில் ஊற்றி சாப்பிட்றதுனால இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் தான் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. சில பேர் சாட் மசாலா போட மாட்டாங்க, நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தட்டை ரெடி பண்ணும்போதும் ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் ஃபைனலாக சேர்த்துட்டு ஊற்றுனா அந்த கடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பாருங்கள், சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாப்டு கார்லிக் ஆயிலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரோஸ்ட் ஆயாச்சு. எடுத்துடலாம். அதே போல் ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ், அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை ஆயாச்சு. கருகிடாமல் ஒன்று போல் எடுக்கணும், அதான் இதில் ஸ்பெஷல். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எடுத்தாச்சு. இப்போ ஹீரோ, அத்தோவுக்கு ஹீரோ இவங்க தான். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸை போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி
இந்த நூடுல்ஸ் வேக விடுவோம். வெந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயினரில் போட்டு அதில் உள்ள தண்ணி பூரா ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே டிஸ்பிளேக்கு ரெடி. இப்போ நம்ம மிக்சிங்க்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ், அது மேலே ஆனியன்ஸ் போட்டாச்சு. இப்போது கேபேஜ், நெக்ஸ்ட்டு துருவின கேரட், fried onions, fried garlic, கொத்தமல்லி தழை, புளி தண்ணி. ஒரு நெல்லிக்காய் விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இந்த ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயிலில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ், சால்ட் வாட்டர், ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு ஃபைனலாக இந்த பொட்டுக்கடலை மாவு அது கொஞ்சம் போட்டேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது மேலே தட்டை உடச்சி போட்டு சூப் ஊற்றுனா அத்தோ ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.